குரூப் பை என்ன பண்ணும்? ஒரு காலம் பேஸ் பண்ணி ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நீங்க எடுக்கலாம். ஒரு லேபிள் காலம் இருக்கணும், ஒரு நம்பர்டு காலம் இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எதை பேஸ் பண்ணி குரூப் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். செஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நீங்க பாருங்க நேம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அடுத்து அவங்களோட சிட்டி இருக்கு, அப்புறம் வந்து சர்டன் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து நம்ம சேல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அகைன் வந்து அடுத்து வந்து போனஸ் இல்லை டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதனால வச்சுக்கலாம். ஸோ யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் வந்து 2 நம்பர்டு காலம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 2 ரெப்பிடேட்டிவ் காலம்ஸ் இருக்கு. சிட்டி வைஸும் நீங்க சேல்ஸ் எடுக்கிறதா எடுக்கலாம், அதே மாதிரி லைக் நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து சேல்ஸ் எடுக்கிறதா எடுக்கலாம். ஸ்கீமா பார்த்தோம்னா நமக்கு இப்போ தெரியும் ஸ்கீமா என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கீமா பாருங்க, டிபார்ட்மெண்ட், ஸ்டேட், சேலரி, ஏஜ், போனஸ். ஓகேங்களா? அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் சேலரி பார்க்கலாம் நம்ம ஒன்று, அடுத்து ஸ்டேட் வைஸ் சேலரி பார்க்கலாம், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் போனஸ் பார்க்கலாம், ஸ்டேட் வைஸ் போனஸ் பார்க்கலாம். இதுதான் லாஜிக். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கீமா வந்து பில்ட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎஃப் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து காமன் ஸ்டெப்ஸ் தான். ஸோ காமன் ஸ்டெப்ஸ் அப் டு திஸ் ஷோ வரைக்கும் உங்களுக்கு வந்து காமன் ஸ்டெப்ஸ். குரூப் பை கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பை டிபார்ட்மெண்ட் டாட் சம். ஓகேங்களா? சம் ஆஃப் சேலரி. இப்போ குரூப் பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம் வந்து இப்போ இந்த லேபிள் காலம்ஸ் டாட் குரூப் பை லைக் சம் ஆஃப் சேலரி. இப்போ சம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு என்னதுப்பா, லைக் அந்த இருக்க எல்லா சேலரியோட சம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் 5 மட்டும் தான் நம்ம வந்து குரூப் பைல பண்ண முடியும். என்ன? சம், ஆவரேஜ், மேக்ஸ், மின், கவுண்ட். இந்த 5 தவிர வேற எதுவும் குரூப் பைல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த 5 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாற்றி மாற்றி போட்டாலும் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் சம் நீங்கள் வந்து ஆவரேஜ் போட்டாலும் ஒர்க் ஆகும், மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட் எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த சாம்பிளோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ த குரூப் பை ஆஃப் எவ்ரி கேட்டகரி உங்களுக்கு சம் வந்து வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் இல்லாமல் சிட்டி வைஸ் கூட நான் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சிட்டி டாட் குரூப் பை வித் த சம் ஆஃப் தட் பர்டிகுலர் வேல்யூ. என்ன வேல்யூ? அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஷோ ட்ரங்கேட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மேண்டேட்டரி கமெண்ட். அது எதுக்கு அப்படின்னா, இஃப் இன்கேஸ் ட்ரங்கேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதோட வியூ வந்து கிடைக்கும். அதுக்காக தான் ட்ரங்கேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரங்கேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸோட பர்பஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல அப்நார்மலா டெர்மினேஷன் நடக்குது தான் ட்ரங்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னால் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது, அது வியூ காட்டுச்சுனா தான் நம்மளால அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்படின்றது தான் இந்த truncate is equal to false. ஓகேங்களா? Then after we have actually next point பாருங்க, joins. inner join. joinனா நமக்கு தெரியும் types of joins வந்து inner join and outer join. outer joinல left right and full outer joins. So basically இப்போ நம்ம வந்து டேட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. So we have two datas. First எம்ப்ளாயியோட காலம் நேம்ஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், superior எம்ப்ளாயி ஐடி, இயர் ஜாயின்ட், எம்ப்ளாயி ஐடி, ஜெண்டர் அண்ட் சேலரி. சிம்பிளா வந்து எம்ப்ளாயியோட ஒரு டேபிள் இருக்கு. அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு என்ன டேபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயியும் டிபார்ட்மெண்ட்டையும் நாம வந்து லிங்க் பண்ணலாம். லைக் கரெக்டா? ஸோ இப்போ வந்து விச் காலம் இஸ் காமன் காலம் அப்படின்றது நமக்கு மேண்டேட்டரியான பாயிண்ட். காமன் காலம் எது பாயிண்ட்? டிபார்ட்மெண்ட் ஐடி. பேஸ்ட் ஆன் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நமக்கு வந்து இன்னர் ஜாயின். ஜாயின்ஸே டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் மூணுமே வந்து இப்போ இந்த queries பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட query பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் தான். நம்ம முன்ன என்ன பண்ணியிருப்போமோ அதே தான். ஆனால் இப்போ என்னது? ஜாயின் டிபார்ட்மெண்ட் டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிளில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் எம்ப்ளாயி ஐடி உங்களுக்கு எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. இதில் வந்து இதுலேயும் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. என்ன டைப் ஆஃப் ஜாயின்? ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன காமன் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணணும். எந்த டேபிள்? டேபிள் பதில் இங்கே என்னது? டேட்டா ஃப்ரேம். அங்கே எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள்னு சொல்லல, இங்கே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணிக்கிறோம். கம்பைன் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த காலம் சிமிலரா இருக்கு ஈக்குவல் டு அந்த காலம். ஜாயின் டைப் என்ன? இன்னர் ஜாயின், ட்ரங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாயின் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, குரூப் பையோட கோடு. ஸோ இப்போ குரூப் பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்க.
டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ குரூப் வைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம குரூப் வைப் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஷோ யூ. ஒரு நிமிஷம், குரூப் பையோட அவுட்புட் பாருங்க. இதுதான் வந்து குரூப் பை. ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் சம் ஆஃப் சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ எவ்ரி டிபார்ட்மெண்ட்டோட சேலரி என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் டிஎஃப். ஸோ டேட்டா ஃப்ரேம் இதுதான். டேட்டா ஃப்ரேமில் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சேலரி. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சம்முக்கு பதில் ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் என்ன வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு பதில் நம்ம மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணோம்னா மேக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து எல்லா காலம்ஸ்லையும் எல்லா டேபிள்ஸ்லையும் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ மேக்ஸிமம் சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸில் 90,000, ஃபினான்ஸில் வந்து 99,000, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங்கில் 91,000. இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அக்ரிகேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாஜிக்கலி இந்த 2 காலம் தான் மேட்டர்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பை எது வேணாலும் ஒர்க் பண்ண தெரியணும். ஓகே, அடுத்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அபவுட் பேசிக் ஆஃப் இப்போ ஜாயின்ஸ் பா. ஓகேங்களா, ஸோ ஜாயின்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்லாஷுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான், அது கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சில டைம்ஸ் வந்து இந்த ஸ்லாஷ் வந்து போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே லைன்ல போடாம அடுத்த லைன்ல வந்து நம்ம அதை கண்டினியூ பண்றதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் ஜாயின் போட்டிருக்காங்க, அடுத்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின், 4 ஜாயின்ஸோட கொரிஸுமே இதில் இருக்கு. ஓகேவா, ஸோ அவுட்புட் சாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ உங்களுடைய பேஸ் டேட்டா செட் என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேஸ் டேட்டா. பேஸ் டேட்டால இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வச்சிருக்கோம், அடுத்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். இன்னர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டுத்துலயும் காமனா இருக்க எம்ப்ளாயிஸ் மட்டும் பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி அந்த காலம் வந்து லிங்க் ஆயிட்ட எம்ப்ளாயிஸ் மட்டும் இட் வில் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும், லெஃப்ட் டேபிள் இருக்க எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு வந்துட்டு ரைட்ல வேல்யூஸ் இருந்தா கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. கரெக்டா, ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ மட்டும் இங்கே உங்களுக்கு கொடுக்கல. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஒன்றுக்கு மட்டும் கொடுக்கல. ரைட் ஜாயினோட லாஜிக் என்னப்பா, ரைட் டேபிள் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் பட் லெஃப்டோட வேல்யூஸ் வந்து இருந்தா கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அதுதானே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டோட வேல்யூஸ் வந்து இங்க கொடுத்துருக்கு. பட் அதுக்கான லெஃப்ட்ல ஒரே ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி மட்டும் இல்ல. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே எம்ப்ளாயி இல்ல பேசிக்கலி. அதுதான் இங்க இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்ல யாரும் எம்ப்ளாயி இல்ல. when it comes to the full outer join நமக்கு ரெண்டுமே சேர்ந்து நல் வேல்யூஸும் சேர்ந்து உங்களுக்கு பில்ட் ஆகி இருக்கும். அதனால லாஜிக்கா ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்போ இந்த பிரவுன் அப்படின்றவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது தெரியாது. இன்கேஸ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே வந்து எம்ப்ளாயிஸ் இல்லை. புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸுக்குமே ஒரே query டைப் தான். queries பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் தான். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். இந்த டைப் ஆஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திப்பாங்க. நீங்க இன்னர், லெஃப்ட், ரைட், அவுட்டர். ஸோ ஆக்சுவலா வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்க மாத்தினாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். அதனால பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், அவுட்டர், ஃபுல் அவுட்டர் எல்லாமே ஒன்று தான். ஸோ மூணுத்துக்கும் ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து யூ ஹேவ் லைக் டிஃபரன்ஷியேஷன்ஸ். ஸோ நீங்க கான்செப்ட் வந்து அந்த கீவேர்ட் வந்து என்ன யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, பட் லாஜிக்கலி ஏதாவது ஒரு டைப் ஒரு கோட் வந்து நல்லா தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஜாயின்ஸும் குரூப் பையும். ஜாயின்ஸும் குரூப் பையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சிஎஸ்வி இல்லாம போட்டிருக்கேன். இதே டெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க சிஎஸ்வி லோட் பண்ணி போடணும். அடுத்து வந்து இப்போ பை ஸ்பார்க்கோட கான்செப்ட்ஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா சிஎஸ்வி எடிட்டர்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசான் எப்படி வந்து ரீட் பண்ணுறது, எப்படி நம்ம சிஎஸ்வி ரீட் பண்ணமோ பை ஸ்பார்க்ல ஜேசானும் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே.